ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படி ஒரு வேத பகுதியை எனக்கு கொடுத்து அனுப்பினார். சங்கீதம் 136 சங்கீதத்திற்கு உங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 136 சங்கீதம் ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து நினைத்து துதிக்கிற ஒரு சங்கீதம். இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்தார். அவர் அழைத்து கொண்டு வந்த நாளிலிருந்து அவர்கள் வாழ்க்கையில என்னவெல்லாம் செய்தார் என்று விவரிக்கிற ஒரு சங்கீதம். 4 வசனங்களை நான் வாசிக்க விரும்புகிறேன். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த மாலை வேளையிலே தன்னுடைய விசேஷமான ஒரு நாமத்தை உங்களுக்கு தெரியப்படுத்த விரும்புகிறார். அந்த நாமத்திற்கு பெயர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர். சொல்லுங்க வாயை திறந்து, ஒருவராய். சொல்லுங்க வாயை திறந்து சொல்லுங்க, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர். வேதம் முழுவதிலும் ஆண்டவர் தன் பிள்ளைகளுக்கு ஏராளமான அற்புதங்களை செய்திருக்கிறார். அந்த அற்புதங்களை செய்யும் பொழுது எனக்கு கொஞ்சம் உதவி செய், நான் அற்புதம் செய்ய போகிறேன் என்று ஆண்டவர் யாரிடத்திலும் உதவி கேட்கவில்லை. தனி ஒருவராய் அவர் அதிசயங்களை செய்தாராம். இந்த சங்கீதத்திலே ஆண்டவர் செய்த 20 அதிசயங்கள், அந்த 20 அதிசயங்களிலும் யாருடைய உதவியும் இல்லாமல் ஆண்டவரே அதிசயங்களை செய்தாராம். சில வசனங்களை மாத்திரம் வாசிக்க விரும்புகிறேன். 5வது வசனம், வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரை துதியுங்கள். வானம் எவ்வளவு பெருசு, வானம் எவ்வளவு பெருசுன்னு சொல்ல முடியுமா? யாருக்குமே சொல்ல முடியாது. இங்கிருந்து பார்த்தா ஒரு பெருசா தெரியுது. நீங்க ஒரு மலை மேல் ஏறி பார்த்தால் வானம் இன்னும் பெருசா தெரியும். ஆகாய விமானத்தில் பறந்தால் வானம் இன்னும் தெரியும் பெரிதாக. ராக்கெட்டிலே மேலே போனால் இவ்வளவு பெரிய வானமா என்று வியக்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய வானத்தை ஆண்டவர் உண்டாக்கினாராம், யாருடைய உதவியும் இல்லாமல். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர். ஹல்லேலூயா. அடுத்து வசனம் சொல்கிறது, 6வது வசனம், தண்ணீர்களுக்கு மேலே பூமியை பரப்பினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கன்னியாகுமரி 3 பகுதிகளிலும் கடலால் சூழப்பட்ட ஒரு பகுதி. போய் நின்று நீங்க விவேகானந்தா பாறையில ஏறி நின்று தண்ணியை பார்த்தீங்கன்னா எவ்வளோ தண்ணி, எவ்வளோ அழகா இருக்குது, முக்கடலும் சங்கமமாகும் இடம் அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனா வசனம் சொல்லுது, இந்த கன்னியாகுமரி பகுதியில் நீங்க பார்க்கிற தண்ணி மட்டும் இல்ல, முழு உலகத்திலும் உள்ள தண்ணீரை ஒருவர் பரப்பினாராம். அது எவ்வளவு அற்புதமான செயல். பரப்பினாராம். யாருடைய உதவியும் அவருக்கு தேவையில்லை, தனி ஒருவராய் செய்தார். சொல்லுங்கள், ஒருவராய். சொல்லுங்க, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற தேவன் என் தேவன். இந்த மாலை வேளையில அந்த ஆண்டவர் தான் உங்களுக்கு அதிசயங்களை செய்யும்படி உங்களை அழைத்து கொண்டு வந்தார். 7வது வசனம் சொல்கிறது, பெரிய சுடர்களை உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நாம பார்க்கிற சூரியன் பல 1000 கோடி மைல்களுக்கு அங்க இருக்குது, 1,00,000 மைல்களுக்கு அங்க இருக்குது. அது நமக்கு இங்கிருந்து பார்க்கும்போது சின்னதா இருக்குது. சூரியனோடு ஒப்பிடும் பொழுது சூரியனை விட கோடி மடங்கு பெரிய சூரியன்கள்லாம் இருக்குதான் விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள். இது எல்லாத்தையும் அவர் படைக்கும் பொழுது, ஒரு பேர் உங்க பேர் ஸ்டெல்லான்னு வச்சுக்க, ஸ்டெல்லா கொஞ்சங்க வா, எனக்கு உதவி செய்யி, நான் இந்த சூரியனை படைக்க போறேன் அப்படின்னு சொல்லி யாரையும் கூப்பிடல, என்ன கூப்பிடல, ஜெயராணி வா, இந்த சூரியனை நான் படைக்கணும், கொஞ்சம் எனக்கு உதவி செய். அவர் ஒருவராய் அவ்வளோ பெரிய சூரியனை படைத்தார். அடுத்த வசனங்கள் சொல்லுகிறது, சூரியனை படைத்தார், சந்திரனை படைத்தார், இன்னும் பல காரியங்களை செய்தார். 20 அதிசயங்கள் இந்த சங்கீதத்தில் எழுதியிருக்கிறது. சரி, யாருடைய உதவியுமே இல்லாமல் அவராக உங்களுக்கு செய்கிறாரே, அதற்கு பெயர் தான் அற்புதம். ஹல்லேலூயா. சொல்லுங்க, இந்த 3 நாட்களிலும், சொல்லுங்க, இந்த 3 நாட்களிலும் கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்ய போகிறார். நான் மனுஷனை நம்பினேன், அரசாங்கத்தை நம்பினேன், சொந்தங்களை நம்பினேன், உறவினர்களை நம்புவேன், அவங்க எல்லாம் இல்லாம என் ஆண்டவரை எனக்கு செய்ய போகிறார். அவராய் நின்று செய்யும் பொழுதுதான் மகிமை அவருக்கு செல்லும். சரி, வேதத்திலே ஆண்டவர் தன் பிள்ளைகளுக்கு எப்படி ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்தார் என்று நாம் சில காரியங்களை பார்க்க போகிறோம். இந்த உலகம்
தேவனால் படைக்கப்பட்டது. ஆனால் இந்த உலகத்தை பிசாசு என்ற ஒருவன் தன் கையில் எடுத்த நாள் முதல் இந்த உலகத்தில் வாழுகிற மக்களுக்கு கண்ணீர், கவலை, வேதனை, துன்பம், துக்கம், வியாதி. ஒரு சாட்சியை சொன்னார்கள். அவர்கள் சரீரத்தில் எத்தனை வியாதிகள், அவர்கள் எப்படித்தான் பலத்தோடு இங்கே ஏறி வந்தார்கள் என்று நான் ஆச்சரியப்படுகிறேன். இன்றைக்கு மாலை வேளையில் இங்கே உட்கார்ந்து இருக்கிற உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒரு வியாதி, ஒரு பிரச்சனை, குடும்பத்தில் போராட்டம், சமாதானம் இல்லாத நிலைமைகள், எத்தனையோ பிரச்சனைகள் உங்களை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. ஏன் என்று கேள்வி கேட்கிறீர்கள். நீங்க ஆண்டவரை பார்த்து கேட்கிறீங்க, உங்களை தானே நான் வணங்குறேன், உங்களை தானே சேவிக்கிறேன், எனக்கு ஏன்பா இந்த கஷ்டம்னா, எல்லா கஷ்டங்களுக்கும் ஆண்டவர் காரணம் அல்ல. ஒருவன் நமக்கு எதிராளியாகிய பிசாசு இருக்கிறான். அவன் தேவ ஜனங்கள் வாழ்க்கையிலே பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் கொண்டு வந்து போகிறான். மக்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் உதவியற்ற நிலைமையில், யாரும் எனக்கு உதவி செய்ய முடியாது, இந்த ஆண்டவர் மட்டும்தான் உதவி செய்ய முடியும் என்று அவரை நம்பி வந்த சில மக்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் எப்படி அற்புதங்களை செய்தார் என்று சுருக்கமாய் இருக்கிற நேரத்தில் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவதாக மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்திற்கு வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். புக் ஆஃப் மார்க் சாப்டர் 9. மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம். அங்கே அற்புதமான ஒரு நிகழ்வு நடக்கிறது. வாசிக்கலாம் 17வது வசனத்திலிருந்து. அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஊமையான ஒரு ஆவி பிடித்த என் மகனை உம்மிடத்தில் கொண்டு வந்தேன். அது அவனை எங்கே பிடித்தாலும் அங்கே அவனை அலைக்கழிக்கிறது. அப்பொழுது அவன் நுரை தள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான். அதை துரத்தி விடும்படி உம்முடைய சீஷர்களிடத்தில் கேட்டேன், அவர்களால் கூடாமற் போயிற்று. ஒரு தகப்பன் வீட்டிலே பிரச்சனை. அவனுடைய மகனுக்கு பிசாசு பிடித்திருக்கிறது. இன்றைக்கு உங்கள் வீட்டிலே, அநேகருடைய வீட்டிலே பிரச்சனை. யாரோ ஒரு நபர் மூலம். அந்த ஒரு நபர் ஆண்டவரை அறியாதவர்களாய் இருக்கலாம், அறிந்தும் ஆண்டவருக்குள் வாழாதவர்களாய் இருக்கலாம். இல்லை, உங்களை சுற்றி இருக்கிற யாரோ ஒரு நபரால் உங்களுக்கு பிரச்சனை. இந்த பிசாசு என்ன செய்கிறதான், அவனை எங்கே பிடித்தாலும் அங்கே அலைக்கழிக்கிறது. வாழ்க்கையில் உங்களில் அநேகருக்கு அலைக்கழிப்பு. ஒரு வேலையை செய்தால் நிரந்தரம் இல்லை, ஒரு தொழிலை துவங்கினால் நிரந்தரம் இல்லை, ஒரு நிரந்தர வருமானம் இல்லை, ஒரு நிரந்தரமாய் ஒரு ஊரில் குடியிருக்க முடியவில்லை. இன்னைக்கு தான் நிம்மதியா இருக்கிறோம் நினைக்கிறோம், மறுநாளே அலைக்கழிப்பு வந்து விடுகிறது. நீங்கள் யோசிக்கலாம், இதற்கெல்லாம் என்ன காரணம் என்றால், இங்க வசனம் சொல்லுகிறது, ஒரு ஆவி அவனை பிடிச்சிருக்குது ஐயா. அது அவனை எங்கே பிடித்தாலும் அலைக்கழிக்கிறது. அவன் நுரை தள்ளி, எப்படி நுரை தள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான் என்று எழுதியிருக்கிறது. அப்படி என்றால் நுரை தள்ளி என்றால் அவன் அன்கான்சியஸ் ஆகி விடுகிறான், பல்லை கடிக்கிறான், சோர்ந்து போகிறான் என்றால் மயங்கி விடுகிறான் என்று அதன் பொருள். பின்னாக அவர் சொல்லுகிறார், அதை துரத்தி விடும்படி உங்க சீஷர்களிடத்தில் கொண்டு வந்தேன், அதை துரத்தி விட அவர்களாலே கூடாமற் போயிற்று என்று சொல்லுகிறார். இன்றைக்கு வாழ்க்கையிலே நீங்கள் எத்தனையோ இடங்களில் அலைகிறீர்கள். அவர்கள் எனக்கு ஒரு சுகத்தை வாங்கி தருவார்கள், இங்கே போனால் இந்த மந்திரம் செய்தால் எனக்கு சுகம் கிடைத்துவிடும், இதை செய்தால் எனக்கு விடுதலை கிடைத்துவிடும், இவர்கள் சொன்னார்கள் இந்த இடத்திற்கு போ, இங்கே உனக்கு விடுதலை கிடைக்கும் என்று. இப்படி எத்தனையோ இடத்தில் உங்கள் விடுதலைக்காய் கடந்த நாட்களில் அலைந்தீர்கள். ஆனால் இந்த தகப்பன் சொன்னது போல அவர்களால் கூடாமற் போயிற்று ஐயா. நான் எத்தனையோ முயற்சிகள் செய்தேன், கூடாமற் போயிற்று. நான் எவ்வளவு பிரயாசம் எடுத்தேன், கூடாமற் போயிற்று. நான் எவ்வளவு இடத்திற்கு பயணித்து சென்றேன், கூடாமற் போயிற்று. ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும். தகப்பன் சொல்லுகிற வார்த்தை 20வது வசனம். அவனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவரை கண்டவுடனே அந்த ஆவி அவனை அலைக்கழித்து அவன் தரையிலே விழுந்து நுரை தள்ளி புரண்டான். ஒரு பிள்ளை இதை போல ஒரு வியாதியில் இருக்கிறதை ஒரு தகப்பன் பார்க்கும் பொழுது எவ்வளவு உள்ளம் உடைந்து போகும். ஐயோ ஆண்டவரே, அலைக்கழிக்கிறது ஆண்டவரே, ஐயோ ஆண்டவரை, நுரை தள்ளுகிறான், கீழே விழுகிறான், புரண்டு போகிறான், என்ன செய்வதென்று எனக்கு தெரியவில்லை. மாலை வேளையில் உங்களில் அநேகர் இப்படி கேள்வியோடு வந்திருக்கிறீர்கள், என்ன செய்வதென்று தெரியவில்லை. இந்த பிள்ளை இவ்வளவு பாடுகள் படுகிறாள், என் குடும்பம் இவ்வளவு வேதனையில் இருக்குது, நான் மனவேதனையோடு இருக்கிறேன், மன அழுத்தத்தோடு இருக்கிறேன், எனக்கு தூக்கம் வருகிறதில்லை, இந்த பிரச்சனையை நினைத்து நினைத்து நான் சோர்ந்து போகிறேன் என்று நீங்கள் வந்திருப்பீர்கள் என்றால், அந்த பிள்ளையின் தகப்பன் ஆண்டவரை நோக்கி ஜெபித்த அந்த ஜெபத்தை தான் நீங்களும் ஜெபிக்க வேண்டும். அவன் சொல்லுகிறான்,
இவனை 22 இவனை கொல்லும்படிக்கு அது அநேகம் தரம் தீயிலும் தண்ணீரும் தள்ளிற்று. நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனது இறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றாள். இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். ஹல்லேலூயா. தகப்பன் என்ன கேட்கிறாரு? ஆண்டவரே, நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனது இறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். என்ன கேட்கிறாரு? என் மேல மனம் இறங்கி எனக்கு உதவி செய்ய வேண்டும். மனம் இறங்குங்க ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க. என்னுடைய மருத்துவ பயிற்சியை நான் செய்து கொண்டிருந்த பொழுது எங்கள் ஊரிலே எங்கள் தகப்பனார் எங்களுக்கு ஒரு கிளினிக் வைத்து கொடுத்திருந்தார்கள். அது எங்கள் வீட்டிலிருந்து சற்று தூரம், ஒரு வாகனத்தில் தான் போக வேண்டும். அப்பொழுது அந்த கிளினிக்கு அடுத்த வீட்டிலே ஒரு குடும்பத்தார் வசித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு ஒரு பெண் மகள் பிறந்தாள். சிறு பிள்ளையாய் இருந்த நாட்களிலே அவளுக்கு ஃபிட்ஸ் வரும், அடிக்கடி ஃபிட்ஸ் வரும். ராத்திரி நேரங்களில் எல்லாம் தூக்கி கொண்டு ஓடுவார்கள் மருத்துவமனைக்கு. அப்பொழுது அந்த தாய் ஒரு நாள் தற்செயலா இந்த குழந்தையை கொண்டு வந்து என்னிடத்தில் சொன்னார், அம்மா, இந்த குழந்தையை தூக்கி கொண்டு நான் போகாத இடமே கிடையாது, எல்லா மருத்துவமனைகளுக்கும் அலைந்து விட்டேன், தெரியாம ஒரு வாழைப்பழம் கொடுத்துட்டா உடனே அன்னைக்கு ஃபிட்ஸ் வந்துருமா, அந்த ஃபிட்ஸ் வந்தா பல்ல கடிப்பா, நாக்க கடிப்பா, என் பிள்ளை பிழைப்பாளான்னு கூட சொல்லக்கூடிய அளவுக்கு மயங்கி விழுந்துருவாமா அப்படின்னு அந்த குழந்தையை கூட்டு வந்து காட்டினாங்க. 2 வயது குழந்தை, மிக அழகாக இருந்தது. சப்பி சீக்ஸ் அப்படி சொல்லுவதில்ல, அப்படி ஒரு அழகான குழந்தை. எனக்கு அந்த பிள்ளையின் மேல் ஒரு மனது உருக்கம் உண்டாயிற்று. அவளுக்காக நான் ஜெபம் பண்ணினேன். ஆண்டவரே, அவள் பெயர் ஸ்வர்ணம். ஆண்டவரே, இந்த ஸ்வர்ணத்தின் மேல் நீர் மனம் இறங்க வேண்டும், இவளுடைய வியாதி இன்றிலிருந்து நீங்கிவிட வேண்டும் ஆண்டவரே, எப்படியாவது அற்புதத்தை செய்யும் என்று சொல்லி அந்த பெற்றோரிடத்தில் சொன்னேன். ஆண்டவர் இயேசு உங்களுக்காக சிலுவையிலே ரத்தம் சிந்தி பாடுபட்டு மரித்தார். நீங்கள் எந்த மார்க்கத்தை சேர்ந்தீர்களோ அதையெல்லாம் நான் நோக்கி பார்க்கவில்லை. உங்களுக்கு வேண்டியது உங்கள் பிள்ளைக்கு சுகம், வேறு ஒன்றும் கேட்காதீர்கள். ஆண்டவர் இயேசுவை நோக்கி, இயேசுவே, நாங்கள் ஏதாவது தவறு பாவம் செய்திருந்தால் எங்கள் பாவங்களை மன்னித்து ஆண்டவரே எங்கள் உள்ளத்தில் வந்து எங்கள் பிள்ளையை சுகமாக்க வேண்டும் என்று கேளுங்கள் என்றேன். பெற்றோரும் கண்ணீரோடு ஜெபித்து அன்றைக்கு தங்கள் வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தார்கள். அந்த நாளிலிருந்து அந்த மகளுக்கு ஃபிட்ஸ் வரவே இல்லை. அவள் சற்று வளர்ந்தாள். நான் ஒரு வாகனத்தில் ஒரு நாள் போகும்பொழுது 8:30 என்னுடைய கிளினிக்கை ஸ்டார்ட் பண்ணுவேன். 8:15 அந்த வாசப்படியில் வந்து உட்கார்ந்துருப்பா. ஒரு அழகாய் பேசுவாள். டாக்டர்மா, நீங்க வர்றீங்கன்னு நான் காத்துக்கிட்டே இருந்தேன் அப்படின்பா. ஐயோ, அந்த மழலையில் அவள் பேசுகிற சத்தம் என்னை ரொம்ப சந்தோஷப்படுத்தியது. பல ஆண்டுகளாக அந்த ஃபிட்ஸ் அவளுக்கு வரவே இல்லை. இந்த பெற்றோர் மன மகிழ்ச்சியோடு ஆண்டவரை சேவிக்க ஆரம்பித்தார்கள். நான் இதை ஏன் சொல்லுகிறேன்? எனக்கு அன்பானவர்களே, உலகம் உங்கள் வியாதிக்கு 1000 காரணங்களை சொல்லலாம். உலகம் உங்கள் வியாதிக்கு பல ரீசன்ஸை சொல்லலாம். இந்த தகப்பன் எல்லா இடத்திலையும் பார்த்துட்டு முடியாதுன்னு சொன்ன உடனே, ஆண்டவரே, நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றான். அதற்கு ஆண்டவர் என்ன பதில் சொன்னார் தெரியுமா? இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொன்னார். என்ன சொன்னார்? நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். இன்றைக்கு ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம், ஆண்டவரே, நீர் இந்த வானத்தை படைத்தவர், சூரியனை படைத்தவர், சந்திரனை படைத்தவர், அண்ட சராசனங்களை படைத்தவர், முழு உலகத்தையும் படைத்தவர், மனுக்குலத்தை படைத்தவர், என்னை படைத்தவர், இவ்வளோ அழகா எல்லாத்தையும் தனி ஒருவராய் இருந்து செய்கிற ஆண்டவர், என் வாழ்க்கையில மட்டும் ஒருவராய் நீ வந்து எனக்கு உதவி செய்யாமல் இருப்பீரா? நான் உம்மை விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. சொல்லுங்க, ஆண்டவரே, நான் உம்மை விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு ராத்திரி என் வாழ்க்கையில என்ன அதிசயத்தை செய்யணுமோ கர்த்தர் செய்யுங்க. ஆண்டவர் வேற எதையும் செய்யல. சீஷர்கள் ஆண்டவரிடத்துல வந்து கேட்டாங்க, ஆண்டவரே, இது ஏன் இந்த பிசாசை எங்களால துரத்தி விட கூடாமற் போயிற்று? அப்போ ஆண்டவர் சொன்ன பதில், இவ்வகை பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்றெவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார். அது சீஷர்களுக்கு. ஆனால் எளிய விசுவாசத்தோடு வந்து அந்த தகப்பனுக்கு என்ன சொன்னார் தெரியுமா? நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய்.
மாலை வேளையில என்ன ஒரு அற்புதத்தை நாடி வந்திருக்கிறீர்கள், என்ன வியாதி நீங்க வேண்டும் என்று நினைத்து வந்திருக்கிறீர்கள். ஒரே ஒரு காரியம், ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர் சொல்லுகிறார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? எதை விசுவாசிக்கணும் தெரியுமா? இயேசுவை விசுவாசிக்கணும். இயேசுவை எப்படி விசுவாசிக்க வேண்டும்? அவர் தேவனுடைய மைந்தன் என்று விசுவாசிக்க வேண்டும். இந்த இயேசு எனக்காய் பூமிக்கு வந்தார், எனக்காக வந்தார். அவர் எனக்காக வந்ததினாலே நான் இந்த பாடுகளுக்கு சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் எனக்காய் மரித்தார், ஆகவே நான் அவருக்குள் பிழைத்திருக்கிறேன். எனக்காய் பிழைத்தார். இந்த இயேசு பூமியிலே வந்து எனக்காய் மரித்து, எனக்காய் சிலுவையிலே ரத்தம் சிந்தி, எனக்காக அடக்கம் பண்ணப்பட்டு, எனக்காக உயிரோடு எழுந்தார் என்பதை நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள் என்றால் இன்றைக்கு இரவு உங்களுக்கு ஒரு அற்புதத்தின் இரவு. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயமாய் அற்புதத்தை செய்வார் என்று நம்புங்கள். ஆண்டவர் செய்வார். டி மேஜர் சொல்லுங்க, ஆண்டவரே உங்களால உற்சாகமா இருக்கிறீங்களா? உங்களுக்கு ஃபேன் இல்லைன்னு தெரியுது, ஆனாலும் சரி ஒரு 3 ராத்திரி தானே, பரவாயில்ல, கொஞ்சம் கஷ்டத்தில் உட்கார்ந்துக்கலாம். சொல்லுங்க. உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும். ஹல்லேலூயா. எல்லாமே உம்மால். விசுவாசத்தோடு சொல்லுங்கள். ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலே தான் எல்லாம் ஆகும். ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலே தான் எல்லாம் ஆகும். உம்மாலாகாத காரியம் ஒன்று. சொல்லுங்க விசுவாசத்தோடு. ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாம் ஆகும். ஆகும், சொல்லுங்கள். எல்லாம் ஆகும், உம்மாலே தான் எல்லாம் ஆகும். ஆகும், உம்மாலே தான் எல்லாம் ஆகும். வறண்ட நிலத்தை நீரோட்டாய் மாற்றுபவன் நீரே, ஐயா நீரே. வராந்திர வெள்ளியை தண்ணீராய் மாற்றுபவன் நீரே, ஐயா நீரே. வறண்ட நிலத்தை நீரோட்டாய் மாற்றுபவன் நீரே, ஐயா நீரே. வராந்திர வெள்ளியை தண்ணீராய் மாற்றுபவன் நீரே, ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு. விசுவாசத்தோடு சொல்லுங்கள். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும். ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு சொல்லுங்க. சொல்லி முடியாத அதிசயம் செய்பவன் நீரே, எண்ணி முடியாத அற்புதம் செய்பவன் நீரே, ஐயா நீரே. சொல்லி முடியாத அற்புதம் செய்பவன், எண்ணி முடியாத அதிசயம் செய்பவன் நீரே, ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும். ஹல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். வாயை திறந்து சொல்லுங்க. ஆகும். எல்லாம் சொல்லுங்க. என் வாழ்க்கையில எதிர்மறையா இருக்கிற எல்லா காரியங்களும் உம்முடைய நாமத்தினாலே நடக்கும் ஆண்டவரே. அற்புதங்கள் நடக்கும் ஆண்டவரே. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற தேவன் நீங்க. ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலே தான் எல்லாம் ஆகும். ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலே தான் எல்லாம் ஆகும். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாமா? அப்படி வலதுகிற
கரத்தை வைத்து சொல்லுங்க, இயேசுவே நீர்தான் ஆண்டவர் என்று நான் விசுவாசிக்கிறேன். எனக்காக இந்த பூமிக்கு வந்தீர் என்று விசுவாசிக்கிறேன். எனக்காக சிலுவையிலே மரித்தீர் என்று விசுவாசிக்கிறேன். எனக்காக உயிரோடு எழுந்தீர் என்று விசுவாசிக்கிறேன். என் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வீங்கன்னு விசுவாசிக்கிறேன்ப்பா. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஆமென். ஹல்லேலூயா. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர். நீங்க அவரை விசுவாசிக்கும் பொழுது உங்க வாழ்க்கையிலே அதிசயங்களை செய்வார். இரண்டாவதாக, உங்க வாழ்க்கையில முடியாது முடியாது முடியாதுன்னு நீங்க பேச 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 காரியங்கள் முடியாம தான் போகும். எப்பவுமே நம்ம நெகட்டிவா பேசணும்னா அதான் நடக்கும். வழக்கமாக ஒருவர் பிரச்சனைக்குள் சிக்கி இருக்கும் பொழுது, ஐயோ நான் இப்படி மாட்டிக்கிட்டேன், ஐயோ அப்படி பிரச்சனை வந்துருச்சு, என்ன நடக்குமோ தெரியல, அந்த ஆண்டவர் தான் வழியை விடணும். இது உலகத்துல எல்லாரும் பேசுற பேச்சு. ஆனா ஆண்டவர் இயேசுவை விசுவாசிக்கிற நீங்கள் என்ன பேசணும் தெரியுமா? கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். சொல்லுங்க. அது பைத்தியக்காரத்தனமா தோணும். உனக்கு இருக்குது வியாதி, நீ போய் கர்த்தருடைய தழும்புகளால் சுகமானேன்னு எப்படி சொல்லுவ? அதாங்க ஸ்பிரிச்சுவல்லா. ஒரு ஆவிக்குரிய சட்டம்னு ஒன்று இருக்குது. அது என்ன தெரியுமா? காரியம் வித்தியாசமா இருந்தா கூட ஆண்டவர் இதை நடத்தி கொடுப்பார் என்று விசுவாசிக்க. நான் ஒரு மருத்துவராயிருந்தாலும் எனக்கும் சில வியாதிகள் வரும் பொழுது என்ன வசனத்தை சொல்லுவேன் தெரியுமா? ஆண்டவரே உம்முடைய தழும்புகளால் நான் என்ன செய்கிறேன்? குணமாகிறேன். வியாதி சொல்லும், உனக்கு இப்படி பயங்கரமான பிரச்சனை இருக்கு. இல்ல ஆண்டவரே உம்முடைய தழும்புகளால் நான் சுகமானேன் சுகமானேன் சுகமானேன். நூற்றுக்கணக்கான முறை அந்த வார்த்தையை பைத்தியம் போல அறிக்கை செய்து விசுவாசிக்கும் பொழுது எத்தனையோ அற்புதங்களை நான் பெற்றிருக்கிறேன், நீங்களும் பெற முடியும். ஒரு வேத பகுதியை வாசிக்க விரும்புகிறேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 22வது வசனம். மார்க் 11:22. ஒருத்தர் மைக்கில் வாசிக்கிறீங்களா ப்ளீஸ்? இயேசு அவர்களை நோக்கி தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள். அடுத்த வசனம். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். சார் நல்லா கவனிங்க. முதல் பிரச்சனையோடு வந்த அந்த தகப்பன், ஆண்டவரே நான் உம்மை விசுவாசிக்கிறேன் என்று இயேசுவை விசுவாசித்தார். இங்கே ஆண்டவர் ஒரு பிரச்சனையில இருக்கிறவங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போய் என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே. சொல்லுங்க, பைபிள் என்ன சொல்லுது? அவன் சொன்னபடியே. முதல்ல என்ன படிச்சீங்க? நீ விசுவாசித்தால், விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். சொல்லுங்க, விசுவாசிக்க கூடுமானால். இன்னைக்கு இந்த செய்தியை மனசுல அப்படியே சொல்லிக்கிட்டே போன. ஆமா இல்ல, விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். நான் விசுவாசத்தோடு சொன்னால் ஆகும். அப்ப ஆண்டவரை விசுவாசிக்கிற நீங்க உங்க வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் என்ன வார்த்தைகளா இருக்கணும் தெரியுமா? விசுவாச வார்த்தைகள். நீங்களா கற்பனை பண்ணி பேசக்கூடாது. பிரச்சனைகள் வரும் பொழுது கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். பண கஷ்டம் வரும் பொழுது கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். குழப்பங்கள் வரும் பொழுது அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் என்னை கொண்டு போய் விடுவார். நீங்க சோர்ந்து போயிருக்கும் பொழுது அவர் என் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துவார். தேவனுடைய பிள்ளைகளே, பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுது புலம்பலின் வார்த்தைகள் அல்ல, தேவனுடைய வார்த்தைகளை இருதயத்தில் விசுவாசிச்சு வாயினால அறிக்கை செய்தால் ரட்சிப்பு உண்டாகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நீங்க அதை பிராக்டிஸ் பண்றீங்கன்னு தெரியல. இது எதை சொல்லுது தெரியுமா? தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து நீங்கள் அதை வாயினால் அறிக்கை செய்ய வேண்டும். அப்படி என்றால் ஒவ்வொரு நாளும் ஒரு 10 நிமிஷமாவது உட்கார்ந்து கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கணும். வாசித்துக் கொண்டே இருக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு இடத்தில் பேசுவார். அற்புதமாய் இருக்கும் அந்த வார்த்தை. என்ன இது? ஆண்டவருடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது. இந்த வார்த்தையை நான் இருதயத்தில் வைத்துக் கொள்கிறேன். அந்த நாளெல்லாம் நீங்க நிற்கும் போதும், நடக்கும் போது, உட்காரும் போது, எழுந்திருக்கும் பொழுதும் அந்த வார்த்தையே பேசும் பொழுது, இயேசு சொன்ன வார்த்தையை உங்கள் உதடுகளால் உச்சரிக்கும் பொழுது உங்க வாழ்க்கையில நடக்காதவைகள் எல்லாம் நடக்கும். ஹல்லேலூயா. நடக்காதவைகள் எல்லாம் நடக்கும். இதுதான் தன் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற வாழ்க்கை முறை. நீ என்னை விசுவாசித்தால் உனக்கு ஆகும், என் வார்த்தையை விசுவாசித்தால் உனக்கு ஆகும். சரி, அடுத்த வசனம் என்ன சொல்லுது? 24.
ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும் போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். முதல்ல ஆண்டவர் சொன்னாரு, உன் வாயினால சொல்லு என் வார்த்தைங்கிறார். ரெண்டாவது, என் வார்த்தையை சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணு அப்படிங்கிறார். சில ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு நாள் ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். தேவ ஜனங்கள் பலரும் ஜெபிக்கிறார்கள், ஆனால் அவர்கள் ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு பதில் மிக தாமதமாய் வருகிறது. அதன் காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் தங்கள் சொந்த வார்த்தைகளையே சொல்லி சொல்லி ஜெபிக்கிறார்கள். என் வார்த்தைகளை அவர்கள் ஜெபமாய் மாற்றும்படி நீ புத்தகம் ஒன்றை எழுத வேண்டும் என்று சொன்னார். சரி என்று அந்த புத்தகத்தை நான் எழுதினேன். முதல் புத்தகம் பிள்ளைகளின் ஆசீர்வாதத்திற்கான ஜெபங்கள் என்ற புத்தகம். அந்த புத்தகத்தை சாதாரணமாக எழுதிவிட்டேன். அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், நீ வெறுமையா எழுதினால் இதில் வல்லமை இருக்காது, என் வார்த்தையை உள்ள போடு அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த புத்தகத்தில் 100 ஜெபங்கள். அந்த 100 ஜெபங்களுக்கும் 100 வசனத்தை தேடி கண்டுபிடித்தேன். தேடி கண்டுபிடித்து அந்த வசனத்தின் அடிப்படையில் அந்த ஜெபத்தை போட்டாச்சு. அநேகர் அதை அறிக்கை செய்து ஆண்டவர் இந்த வசனத்தின்படி, ஆண்டவர் இந்த வசனத்தின்படி, ஆண்டவர் இந்த வசனத்தின்படி, இசப்பா நீங்க சொன்ன வார்த்தையின்படி, தேவனே நீங்க சொன்ன வார்த்தையின்படி நான் இப்படி ஜெபிக்கிறேன். இன்னைக்கு இப்படி ஜெபிச்சு பாருங்க. நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். எதன் அடிப்படையில் கேட்போம்? ஆண்டவர் சொன்னாரே, ஒண்ணுமே தெரியலனா கூட தேவனால எல்லாம் ஆகும் என்று விசுவாசிக்கிறேன். என் தேவனால் எல்லாம் கூடும் என்று விசுவாசிக்கிறேன். இந்த பிரச்சனை என் தேவன் மாற்றுவார் என்று விசுவாசிக்கிறேன். விசுவாசித்து பாருங்கள், அற்புதங்கள் நடக்கும். இன்றைக்கு நாங்கள் தூத்துக்குடி ஏர்போர்ட்ல இறங்கிட்டு இங்க கார்ல வந்தோம். ஏர்போர்ட்ல இறங்கின உடனே ஒரு மகள் ஓடி வந்தாள். அந்த மகள் என் கைகளை பிடித்து கொண்டு, ஆண்டி உங்க ஜெப புத்தகம் எனக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்துச்சு. என் ஃப்ரெண்டு ஒருத்தி ரொம்ப கஷ்டத்தில் இருந்தா ஆண்டி, அவளுக்கும் அவன் கணவருக்கும் பயங்கர பிரச்சனை, அவங்க பிரிஞ்சே போயிடுவாங்க, அந்த நிலைமைக்கு போயிட்டாங்க. கணவருக்காய் ஜெபிக்கிற ஜெபங்கள் என்ற புஸ்தகத்தை அவளுக்கு கொடுத்தேன். அவள்கிட்ட சொன்னேன், இதெல்லாம் வசனத்தின் அடிப்படையிலான ஜெபம், வசனத்தை வச்சு வச்சு உன் கணவருக்கு ஜெபம் பண்ணு, அந்த வார்த்தை உன் வாயிலிருந்து வரும்போது ஏசப்பா அற்புதம் செய்வார்னு சொன்னேன். ஜெபிச்சு 15வது நாள்ல டிவோர்ஸ் ஆயிரும்னு சொன்ன குடும்பம் ஒன்னாயிருச்சு. ஹல்லேலூயா. அவள் ஓடி எனக்கு சாட்சியாய் சொன்னாள். எனக்கு ஆச்சரியமா இருந்தது. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை ஜெபமாய் மாற்றும் பொழுது ஆண்டவர் எவ்வளவு அழகாய் கிரியை செய்கிறீர். உங்க வாழ்க்கையில அற்புதம் நடக்கலையா? ஜெபம் பண்ணுங்க, கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்யுங்க, வார்த்தையின்படி ஜெபிங்க. அந்த ஒரு புத்தகத்தை எழுதின பிறகுதான் எனக்குள்ள வைராக்கியம் வந்தது. தேவ ஜனங்கள் சுகவீனத்தோட இருக்கக்கூடாதுன்னு சுகத்திற்காய் 200 ஜெபங்களை எழுத உதவி செய்தார். தேவ ஜனங்கள் மனதில் போராட்டத்தோடு இருக்கக்கூடாது என்று சிந்தையின் விடுதலைக்காய் 200 ஜெபங்கள் என்ற ஒரு புஸ்தகத்தை எழுத செய்தார். குடும்பத்தில் ஆசீர்வாதம் வர வேண்டும் என்று குடும்ப ஆசீர்வாதத்திற்காய் வசனங்களை கண்டுபிடித்து அந்த வசனத்தின் அடிப்படையில் 200 ஜெபங்களை எழுத வைத்தார். இதை போல பல புத்தகங்களை எழுத வைத்தார் ஆண்டவர். இன்னைக்கு உங்களுக்கு சொல்றேன், கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிங்கள், அந்த வார்த்தையை ஜெபமாய் மாற்றுங்கள். அற்புதம் நடக்காததுக்கு இன்னொரு காரணத்தை இங்கே ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். 25, நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும் போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படிக்கு அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். அந்த குறையை என்ன பாருங்க, ஜெபத்துக்கு ஏன் பதில் வரல தெரியுமா? யாரோ ஒருத்தர் மேல குறை, மாசக்கணக்கா பேசல, வருஷக்கணக்கா பேசல, அவங்க அங்க வந்தா இங்க திரும்பிட்டு போறீங்க, ஃபோன் பண்றது இல்ல, அவன் எனக்கு எதிராளின்னு சொல்றோம் இல்லையா? இந்த கசப்பு மன்னிக்காத உள்ள நமக்கு இருந்தா அது நம்ம ஜெபத்திற்கு ஒரு தடையா இருக்கும். மாலை வேளையில ஆண்டவர் ஒரு சிலரோடு கூட பேசுகிறார். என் அன்பு மகனே மகளே, நான் உனக்கு மன்னிக்கிறேன் இல்லையா, நான் உன்னை மன்னிக்கிறேன், நீ பிறரை மன்னிக்கும் பொழுதுதான் உன் வாழ்க்கையில உன் ஜெபத்திற்கு பதில் வரும். பிறரை மன்னியாதபடி கசப்பு இருதயத்தில் இருந்தால் அது புளித்த மாவை போல உங்கள் ஜெபங்களை தடுக்கும். இந்த மாலை வேளையில வார்த்தையை விசுவாசியுங்கள், வார்த்தையை அறிக்கை செய்து ஜெபியுங்கள். ஆனால் மனதை சுத்தமாய் வைத்துக்கொண்டு, யார் மேலும் கசப்பு இல்லாம, யார் மேலும் வெறுப்பு இல்லாம, ஆண்டவர் மேல அன்பு கொண்டு அவர்களை மன்னித்து ஜெபிச்சு பாருங்க. வார்த்தையை வச்சு நீங்க ஆண்டவர் அண்டை வந்து நிற்கும் பொழுது கூடாதவைகள் எல்லாம் கூடும்.
ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர். எந்த மனுஷ உதவியும் இல்லாம அவருடைய வார்த்தையை கொண்டு உங்களுக்கு அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? யார் மேலேயாவது கசப்பு இருக்குதா? இன்னைக்கு ஆண்டவற்றை மன்னிப்பு கேட்டுடலாமா? ஜெபத்துக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம், இன்னும் என் செய்தியை முடிக்கல, ஒரு நிமிஷம் கண்களை மூடுங்கள். யார் மேலையாவது கசப்பு வச்சிருந்தீங்களா? இன்னைக்கு மாலையில ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே என் ஜெபத்துக்கு இதுதான் தடைன்னு புரிஞ்சுக்கிட்டேன் ஆண்டவரே. என் வாழ்க்கையில அற்புதம் நடக்காததுக்கு இதுதான் தடைன்னு புரிஞ்சுட்டேன் ஆண்டவரே. என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க, என் தவறுகள் எல்லாம் மன்னிச்சிருங்க ஆண்டவரே. நான் உங்களுக்கு விரோதமாய் பாவம் செய்த என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. பிறருக்கு விரோதமாய் பாவம் செஞ்ச என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. உங்க ரத்தம் என்ன கழுவட்டு ஆண்டவரே. உந்தன் வேதம் எனது உணவு, நன்றி கீதம் இரவின் கனவு. உந்தன் வேதம் எனது உணவு, நன்றி கீதம் இரவின் கனவு. உந்தன் பாதம் போதும் எனக்கு, அதுதானே அணையா விளக்கு. உந்தன் பாதம் போதும் எனக்கு, அதுதானே அணையா விளக்கு. கைகளை உயர்த்தி சொல்லுங்க. மாவேந்தன் உமக்கே மகிமை, மாவேந்தன் உமக்கே துதியும் கனமும் தூயோனே உமக்கே. துதியும் கனமும் தூயோனே உமக்கே. உம்மை வருத்தும் வழியில் நடந்தார், என்னை திருத்த வேண்டும் தேவா. சொல்லுங்க, ஆண்டவரே நான் உங்களை வருத்துற மாதிரி பாவம் செஞ்சுட்டேன் ஆண்டவரே, தப்பு செஞ்சேன், என்ன மன்னிங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசுவை விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் ஆகும். அவருடைய வார்த்தையை விசுவாசித்து சுத்த இருதயத்தோடு வாழுகிறவர்களுக்கு எல்லாம் ஆகும். இந்த வேதத்தை நீங்கள் கிரமமாய் அனுதினமும் படிக்க வேண்டும். சிலர் வேதத்தை படிக்கிறதே இல்லை. போன வாரம் ஒரு மகள்கிட்ட கேட்டேன், எனக்கு ரொம்ப வாழ்க்கையில் பிரச்சனை ஆண்டி, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஒரே ஒரு கேள்விதான் கேட்டேன், மகளே நீ தினம் வேதத்தை படிக்கிறியா? இல்லை ஆண்டி அப்படின்னா. ஏன் படிக்கிறது இல்லை? எனக்கு ரொம்ப கவலை, ஏசப்பா மேலே கோபம், அதனால பைபிள் படிக்கல. நான் சொன்னேன், இன்னையிலிருந்து வசனத்தை படித்து வசனத்து மேலே கை வச்சு ஜோம் பண்ணு. முதல்ல உன் பிரச்சனை மாறுதோ இல்லையோ, உன் மனசு மாறிடும், உன் மனசுல சந்தோஷம் வந்துடும். திரும்ப அவளை பார்த்து கேட்டேன், நீ இப்போ பைபிள் படிக்கிறியா? ஆமாம் ஆண்டி நான் பைபிள் படிக்கிறேன். என் பிரச்சனை அப்படியே தான் இருக்குது, ஆனால் என் மனசு எப்படி இருக்குது? சந்தோஷமாக இருக்குது. பிரச்சனையும் மாற்றுவார், முதலாவது மனசை மாற்றுவார். இந்த ராத்திரி கவலையோடு வந்திருக்கிறீர்களா? உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் முதலாவது உங்கள் மனதை மாற்றுவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்துவார். கூடாது என்று நீங்க நினைச்ச காரியங்கள் எல்லாம் நடக்கும். ஹல்லேலூயா. சரி, மூன்றாவதாக இந்த ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர். உங்க வாழ்க்கையில யாரோ ஒருவருடைய மாற்றத்திற்காய் ஜெபிக்கிறீர்கள், பல நாட்களாய், பல மாதங்களாய். இவர்கள் மாற மாட்டார்களா? இவர்கள் வாழ்க்கையிலே மாற்றம் வராதா? என் கணவர் குடிக்கிறார், மாற மாட்டாரா? என் பிள்ளைகள் கீழ்ப்படியாமல் இருக்கிறார்கள், மாற மாட்டார்களா? என் தொழிலிலே இப்படி ஒரு முன்னேற்றமே இல்லை, எனக்கு மாற்றம் வராதா என்று ஏதோ ஒரு மாற்றத்திற்காக நீங்கள் ஜெபிக்கிறீர்கள், எதுவுமே நடக்கவில்லை. ஆண்டவர் இயேசு ஒரு ஜெபத்தை செய்தார், அற்புதமான ஒரு ஜெபம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 39வது வசனமும் 42வது வசனமும். மத்தேயு 26 32 39 42. சற்று அப்புறம் போய் முகம் குப்புற விழுந்து என் பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார்.
எல்லாம் ஆகும் 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 என்ற காரியங்களை தான் நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம். ஆண்டவர் இயேசுவால் எல்லாம் ஆகும், அவரை விசுவாசித்தால் எல்லாம் ஆகும், அவருடைய வார்த்தையை விசுவாசித்தால் எல்லாம் ஆகும். இங்க ஜீசஸ் ஜெபம் பண்றாங்க, பிதாவே நான் எவ்வளவு ஜெபம் பண்ணிட்டேன், ஆனா ஒண்ணும் நடக்கல. இப்போ என் சித்தத்தின்படி அல்ல, எதன்படி நடக்கட்டும்? உங்க சித்தத்தின்படி நடக்கட்டும். நீங்க உங்க வாழ்க்கையையும் உங்கள் தேவைகளையும் ஆண்டவர் கடத்துல ஒப்பு கொடுக்கும் பொழுது, என்ன செய்யும் பொழுது? ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் எல்லாவற்றையும் வாய்க்கும்படி செய்வார், எல்லாவற்றையும் வாய்க்கும்படி செய்வார். அன்றைக்கு பேதுரு இரவெல்லாம் மீன் பிடித்தார், ஒன்றும் அகப்படவில்லை. ஒரு வேத வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள். லூக்கா 5:4-6 வசனங்கள் வரைக்கும். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, ரா முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். சீமோன் பேதுரு நல்ல ஒரு மீன் பிடிக்கிற மீனவர். அவருக்கு எங்கே மீன்கள் கிடைக்கும் என்று தெரியும். இங்கே போனால் இன்றைக்கு நிறைய படகு நிறைய மீன்களோடு கூட வருவேன் என்பது அவருக்கு நன்றாய் தெரியும். தொழிலில் சிறந்தவன், ஞானம் உள்ளவர். ஆனால் ஒரு நாளிலே அவருடைய படகும் வெறுமையாயிருந்தது, வலையும் வெறுமையாயிருந்தது. இன்னைக்கு உங்கள் அநேகருடைய குடும்பத்தில் நீங்கள் எவ்வளவோ முயற்சிகள் எடுக்கிறீர்கள், எல்லாம் வெறுமையா இருக்கிறது. உங்கள் பேங்க் அக்கௌண்ட் வெறுமையா இருக்கிறது, குடும்பமே வெறுமையா இருக்கிறது. குடும்பத்துக்குள்ள வீட்டுக்குள்ள வந்தாலே ஒரு சந்தோஷம் இல்லை. ஏதோ ஒரு காரியம் நடந்ததினால் வாழ்க்கை வெறுமையா இருக்கிறது. தொழிலில் முன்னேற்றம் இல்லை. காலையில் எழும்பும் போதே இன்னைக்கு ஏன் எழும்புறோம் அப்படின்னு நினைவோடு எழும்புகிறீர்கள். இரவு படுக்கும் பொழுது இன்னைக்கு எதை சாதிச்சோம் என்ற ஒரு துக்கத்தோடு படுக்கைக்கு செல்லுகிறீர்கள். வாழ்க்கையில் எதுவும் நிறைவா இல்லை, எதுவும் சந்தோஷமா இல்லை, எதுவும் ஆசீர்வாதம் இல்லை. இது ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் இதுதான் உங்க வாழ்க்கையா இருக்கும் என்றால், அவன் என்ன செய்தாராம்? வலையை அலசி கொண்டிருந்தார். இனிமே எனக்கு மீன் கிடைக்காது, வலையை அலசி வச்சுட்டு போயிடலாம். நீங்க கூட சில காரியங்கள் இனிமே இது நடக்காதுன்னு சொல்லி முற்றுப்புள்ளி வச்சிட்டீங்களா? எந்த இடத்துல முற்றுப்புள்ளி வைத்தீர்களோ அதே இடத்துல ஆண்டவர் இயேசு உங்களுக்கு ஒரு புதிய துவக்கத்தை தருவார், புதிய துவக்கத்தை தருவார். மாற்றங்கள் வரும், நிச்சயமாய் வரும். ஆண்டவர் வருகிறார், சீமோனை பார்க்கிறார். சீமோனே, ஒரு இரவெல்லாம் பிரயாசப்பட்டாய், ஒன்றும் நடக்கவில்லை. இப்பொழுது ஒன்றே ஒன்று சொல்லுகிறேன், உன்னுடைய ஞானத்தின்படி அல்ல, உன்னுடைய விருப்பத்தின்படி அல்ல, என் சித்தத்தை உனக்கு நான் சொல்றேன். என்ன சொல்லுகிறார்? வாசியுங்கள் 5வது வசனம். அதற்கு சீமோன், ஐயரே, ரா முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றார். உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடு. ரா முழுவதும் பிரயாசம். கடந்த வருஷம் எல்லாம் உங்களில் அநேகர் பல பிரயாசங்கள் பட்டீர்கள். வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு பல முயற்சிகள் எடுத்தீர்கள், சிலரை திருத்துவதற்கு பல பிரயாசங்கள் எடுத்தீர்கள், சில கெட்ட பழக்கங்களை விடுவதற்கு. ஒன்றும் நடக்கவில்லை. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் சொல்லுகிறேன் மகனே, ஆழத்தில் தள்ளி கொண்டு வலையை போடு. சீமோன் யோசித்திருப்பார், ஆண்டவரே, அந்த இடத்துல ஆழத்துல மீன் கிடையாது, எனக்கு தெரியும் ஆண்டவரே. இல்லை சீமோனே, நீ போடு, என் வார்த்தையின்படி உன் சித்தத்தை வச்சுட்டு என் சித்தத்தின்படி நீ செய்யும் பொழுது அற்புதம் நடக்கும் என்று சொன்னார். அடுத்த வசனம் சொல்கிறது, அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். ஹல்லேலூயா. ஒரு விசை கர்த்தருக்கு கரங்களை தட்டி நன்றி சொல்லலாமா? உங்க வாழ்க்கையில ஒன்றுமே இல்லை, இனிமே எதுவுமே நடக்காது என்று நீங்கள் நினைக்கிற இடத்துல ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடிக்க வைத்தார். உங்கள் வாழ்க்கையிலும் இதை போல ஒன்றுமே இல்லை என்ற நிலைமையிலே ஆண்டவர் அற்புதங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆசீர்வாதம் இல்லாத வாழ்க்கையிலே தேவனால் ஆசீர்வாதம் உண்டாகும். 4வதாக, முடியாது என்ற ஒரு காரியத்தை ஆண்டவர் எப்படி முடிக்கிறார் என்று ஒரு மனுஷனோடு பேசுகிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 9வது வசனம். யோவான் 3:9. அதற்கு நிக்கதேமு,
இவைகள் எப்படி ஆகும் என்றான். நிக்கோதேமு இவைகள் எப்படி ஆகும் என்றான். ஆண்டவரும் நிக்கோதேமும் ஒரு இரவிலே பேசுகிறார்கள். நிக்கோதேமு ஒரு நல்ல யூதருக்குள்ளே ஒரு போதகன். அவன் தனியே வந்து இயேசுவை பார்க்க விரும்புகிறான். நம்மில் அநேகருக்கு வாழ்க்கையிலே பல பிரச்சனைகள், அதை எல்லாரோடு கூட பகிர்ந்து கொள்ள முடியாது. ஒரு சிலரோடு கூட தான் பகிர்ந்து கொள்ள முடியும். அந்த பகிர்ந்து கொள்ளுகிற நேரம், அந்த பகிர்ந்து கொள்ளுகிற நபர் சரியான நபராக இருக்க வேண்டும். சில மாதங்களுக்கு முன்பதாக ஒரு மகள் ஒரு தாய் ஒருவர் எங்களை சந்திக்க வந்தார். அந்த தாய் சொன்னார், அம்மா என் பிள்ளையின் வாழ்க்கையில பயங்கர பிரச்சனை. நான் கேட்டேன் என்ன பிரச்சனை என்று. அவள் ஒரு கல்லூரியிலே படிக்கிறாள். மாலை வேளையிலே அவள் பஸ்ஸுக்கு ஏறுவதற்கு நிற்கிற இடத்திலே ஒரு வாலிபனோடு பழகி இருக்கிறாள். நானும் என் கணவரும் வேலை செய்கிறோம். வேலை செய்வதற்காக நாங்கள் போய்விடுவோம். பகலில் நாங்கள் இல்லாத நேரத்தில் அந்த வாலிபனை வீட்டிற்கு அழைத்து கொண்டு வந்து அவனோடு சிநேகமாய் இருந்திருக்கிறாள். எங்களுக்கு இது தெரியவே இல்லை அம்மா. திடீரென்று ஒரு நாள் என்னுடைய பீரோவில் இருக்கிற நகையை நான் பார்த்த பொழுது 22 பவுன் நகையை காணவில்லை. நான் கேட்டேன், எங்கே போயிற்று இந்த பணம் என்று கேட்ட பொழுது அவள் எனக்கு தெரியாது என்று சொன்னாள். அதற்கு பிறகுதான் தெரிய வந்தது, இவள் அந்த வாலிபனை நம்பி அவன் நேசிக்கிறான் என்று விரும்பி அவனோடு சிநேகமாக இருந்திருக்கிறாள். அவனோ மெய்யாக சிநேகிக்காமல் வேறு காரியத்திற்காக அவளை சிநேகித்திருக்கிறான். அந்த பெற்றோர் எவ்வளவோ சொல்லி பார்த்தும் அவள் இருதயம் மாறவே இல்லை. ஒரு நாள் எங்கள் ஆலயத்திற்கு அழைத்து கொண்டு வந்தார். எனக்கு வாலிப பிள்ளைகள் மேல் ஒரு தனி பாசம் உண்டு. அந்த மகளை அழைத்து கொண்டு வந்து, எனக்கு இவர்களுடைய மகள் தான் இது என்று தெரியாது. நான் கேட்டேன், இந்த பெண்ணுக்காக நான் என்ன ஜெபிக்கணும்? அவங்க என்ன பார்க்குறாங்க, அவளை பார்க்குறாங்க, என்ன பார்க்குறாங்க, அவளை பார்க்குறாங்க. இவளுடைய ரட்சிப்புக்காய் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொன்னார்கள். சடனாக எனக்கு அவங்க அன்னைக்கு ஷேர் பண்ணது புரிஞ்சிருச்சு. கூட்டம் இருக்கிறது ஜெபத்திற்கு. நான் சொன்னேன், கொஞ்ச நேரம் இருங்க, நான் கடைசியாக அவளோடு கூட பேச விரும்புகிறேன். கடைசி வரைக்கும் காத்திருந்தார்கள். முடிந்த பிறகு அந்த வாலிப பெண்ணை அழைத்தேன். அவங்க அம்மா கூட உட்கார்ந்தாங்க. நீங்கள் உட்காராதீங்க, போயிருங்கன்னு சொன்னேன். அவளோடு கூட முதல்ல பேசும்போது ஒரு வாயை திறக்கல, ஒரு வார்த்தை பேசல. பரிசுத்த ஆவியானவர் சொன்னேன், ஆவியானவரே இன்னைக்கு நீங்கள் கிரியை செய்யணும். இவளுடைய வாழ்க்கையில மாற்றம் வரணும். இந்த உறவுகள் எல்லாம் துண்டிக்கப்பட வேண்டும். இவள் உம்மை ஏற்றுக்கொள்ள வேண்டும், கிரியை செய்ய வேண்டும் என்று ஜெபம் செய்து அவளோடு பேச ஆரம்பித்தால் கண்களிலிருந்து கண்ணீர் கொட்டுகிறது, ஓடுகிறது, தாரை தாரையாய் வடிகிறது. ஸ்டபர்னா இருக்கிறா அப்படின்னு சொன்ன அந்த மகளுடைய இருதயம் அந்த நாளில மாற ஆரம்பித்தது. நான் தான் தப்பு செஞ்சேன் ஆண்டி, எங்க அம்மா அப்பாவை நான் தான் ஏமாத்தினேன், எனக்கு தெரியல, அவன் உண்மையா நேசிக்கிறவன் நம்பிட்டேன் ஆண்டி, நான் ரொம்ப தப்பு செஞ்சுட்டேன் ஆண்டி, ஏசப்பா என்ன மன்னிப்பாரா? நான் சொன்னேன், மகளே நீ மாறவே மாற மாட்டேன்னு உங்க பெற்றோர் நினைத்திருந்தாலும் உன் இருதயத்திற்குள் இன்றைக்கு கிரியை செய்கிறவர் ஆண்டவர் இயேசு. நீ செஞ்ச தப்பு பெற்றோருக்கு விரோதமாய் மட்டுமல்ல, ஒரு தேவனுக்கு விரோதமாய் தப்பு செஞ்சிருக்கிற, மன்னிப்பு கேள், உன்னை மன்னிப்பார் என்று சொன்னேன். அழுது 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 ஜெபம் பண்ணி தன் வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து மகிழ்ச்சியாய் கடந்து சென்றாள். நான் யோசிக்கிறேன், மாறாத உள்ளங்களை மாற்றுகிறவர் யார் தெரியுமா? ஆண்டவர் இயேசு. இந்த நிக்கோதேமு கேட்கிறான், ஆண்டவரே ஒரு மனுஷனுடைய இருதயம் எப்படி மாறும், எப்படி ரட்சிக்கப்படுவார் என்று கேட்ட பொழுது ஆண்டவர் அழகாய் சொல்லுகிறார், காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்தில் வீசுகிறது போல பரிசுத்த ஆவியானவர் ஒரு உள்ளத்திலே கிரியை செய்தால் அவன் வாழ்க்கை மாறும். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் மறுபடி பிறக்க வேண்டும். அந்த மகள் அன்றைக்கு மறுபடி பிறந்தாள். என்ன ஜலத்தினாலும் ஆவியினாலும்? ஜலம் கழுவுகிறதற்கு பயன்படுகிறது. அதே போல ஆண்டவர் தன்னுடைய இரத்தத்தினால், அவருடைய விலாவிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் பொங்கி வந்தது என்று நாம் வாசிக்கிறோமே, அந்த தண்ணீர் நம்மை கழுவ வேண்டும். இன்றைக்கு உங்களில் யாராவது தேவனுக்கு விரோதமாய் பிறருக்கு விரோதமாய் தவறுகளை செய்துவிட்டு என்னால் மாறவே முடியாது என்று நினைக்கிறீர்களா? உங்கள் குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள் மாறவே மாட்டார்கள் என்று நினைக்கிறீர்களா? அந்த தண்ணீரினாலும் அந்த ஜலத்தினாலும் ஆவியினாலும் என்பது ஆவியானுடைய வல்லமை. ஆண்டவர் இயேசுடைய ரத்தமும் பரிசுத்த ஆவியானவர் இணைந்து கிரியை செய்யும் போது உள்ளங்கள் மாற்றப்படும். மாலை வேளையிலே 4 காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். ஒன்று, நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது கூடாதவைகள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் கூடும். 2, அவருடைய ஜீவனுள்ள வார்த்தை, அந்த வார்த்தை வல்லமை உள்ளது, அதை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையிலே நடக்காதவைகள் எல்லாம் நடக்கும். 3வதாக, இந்த ஆண்டவர் ஏன் சித்தம் இல்லை, என் ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்று வேதத்தில் தேடி தேடி படிச்சு
அவருடைய சித்தத்திற்கு நீங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது இந்த பூமியிலும் ஆசீர்வாதம் நடக்கும். கடைசியில பரலோகத்துக்கும் உங்களை அழைத்து செல்வார். எல்லாவற்றுக்கும் மேலாக உங்கள் வாழ்க்கையில் சில மாற்றங்களை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நிக்கோதேமு அந்த ஒரு இரவிலே ஆண்டவரோடு பேசின பிறகு அவன் இருதயம் மாறிவிட்டது. அவன் ரட்சிக்கப்பட்டான். இந்த மாலை வேளையில ரட்சிப்பு நிச்சயம் இல்லாமல் நீங்கள் வந்திருப்பீர்கள் என்றால், இயேசுவே என் இருதயத்தை மாற்றும், நானும் அந்த நிக்கோதேமு போல உம்மை நேசிக்க விரும்புகிறேன், புரியாத காரியங்களை நீ புரிய வையும், என் குடும்பத்தில் என் மகன் ரட்சிக்கப்படவில்லை, அவனை மாற்றும், என் கணவர் ரட்சிக்கப்படவில்லை, என் மனைவி ரட்சிக்கப்படவில்லை, மாற்றுங்கள், ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர் எனக்கும் செய்யுங்கன்னு சொல்லுங்க. இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள், அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறவர்கள், அவருடைய சித்தத்தை விசுவாசிக்கிறவர்கள், அவர் கிரியை செய்தால் ரட்சிப்பு நடக்கும் என்று விசுவாசிக்கிறவர்களுக்கு இன்றைக்கு இரவு ஒரு அற்புதம் நடக்க போகிறது. எல்லாரும் இருக்கிற இடங்களில் எழும்பி நிற்கலாமா? ஹல்லேலூயா. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர். வாயை திறந்து சொல்லுங்க, நீங்க ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர் அப்பா. வாயை திறந்து, எல்லாரும் வாயை திறந்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் எழும்பி நிற்கலாமா? இந்த மாலை வேளையில தேவன் நம்மை அழைத்து கொண்டு வந்தார். நான் அதிசயங்களை செய்கிறவர், வானங்களை ஞானமாய் விரித்தவர், அண்ட சராசரங்களை படைத்தவர், சூரியனை சந்திரனை உண்டாக்கினவர், உன்னை நேசித்ததினால் என் குமாரனை இந்த பூமியில உனக்காக நான் அனுப்பி கொடுத்தேன். வாயை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே பிதாவே உம்முடைய குமாரனாகிய இயேசுவை நான் விசுவாசிக்கிறேன். சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க, உம்முடைய மகனாகிய சொந்த குமாரனாகிய இயேசுவை நான் விசுவாசிக்கிறேன். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொன்னீரே. ஆண்டவரே நாங்க விசுவாசிக்கிறோம்ப்பா, நீங்க எங்களுக்கு ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்வீங்கன்னு நம்புறோம். வாயை திறந்து சொல்லுங்க, நான் மனுஷனை நம்ப மாட்டேன் ஆண்டவரே. வாயை திறந்து சொல்லுங்க, மனுஷனை நம்ப மாட்டேன், பரிகாரிகளை நம்ப மாட்டேன் ஆண்டவரே, நான் உங்களை நம்புறேன் ஆண்டவரே. இயேசுவை விசுவாசித்தால் பெரிய அற்புதங்கள் நடக்கும் என்று உம்முடைய வார்த்தை சொல்லியது. அந்த வாலிபனுடைய ஆண்டவரே, அந்த தகப்பன் ஜெபித்த ஜெபத்தை கேட்டு அந்த வாலிபனை விடுதலை செஞ்சீங்களே ஆண்டவரே. இன்னைக்கு என் வாழ்க்கையில் அந்த விடுதலை வரட்டும் அப்பா. வாயை திறந்து சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க. எவனாகிலும் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போய் என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று விசுவாசித்தால் அது நடக்கும் என்று சொன்னாரே. வாயை திறந்து சொல்லுங்க, உங்க தேவை எது? அந்த தேவைக்கு ஏற்ற ஒரு வார்த்தையை கத்துக்க சொல்லுங்க. என் தேவன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தரை தேடுகிற எனக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. அவர் என்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். வாயை திறந்து சொல்லுங்க, இந்த ராத்திரி வேளை நீங்க விசுவாசத்தை அறிக்கை செய்ய ஆண்டவர் அற்புதங்களை செய்ய ஆவலோடு வந்து காத்திருக்கிறார். வாயை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க எனக்கு அற்புதம் செய்யுங்க, ஆண்டவரே நீங்க எனக்கு அதிசயம் செய்ய வந்திருக்கிறீங்க ராஜா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவர். உன் வலையெல்லாம் வெற்று வலையா இருக்கலாம். கடந்த ஆண்டு உங்கள் தொழிலிலே பெரிய நஷ்டம், வேலையிலே நஷ்டம், வியாபாரத்திலே நஷ்டம், ஆசீர்வாதம் இல்லாத ஒரு நிலைமை இருக்கலாம். இன்றைக்கு ராத்திரியிலே ஆண்டவர் இயேசு வந்து உனக்கு புதிய திட்டங்களை கொடுக்கிறார். ஆண்டவர் எப்பொழுதும் புதிய காரியங்களை செய்கிற தேவன். ஆண்டவர் உனக்கு அற்புதங்களை செய்வார். ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருந்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீங்கப்பா, ஏன் சித்தம் அல்ல. ஒருவேளை எனக்கு அது பைத்தியமாய் தோன்றினாலும், பேதுரு ஆழத்திலே வலைய போட்டது போல நான் உங்க வார்த்தைக்கு கீழ்ப்படிவேன் ஆண்டவரே, கீழ்ப்படிவேன். எனக்கு அற்புதங்கள் நடக்கட்டும். எத்தனை பேர் இன்னைக்கு ஒரு பெரிய மாற்றம் வாழ்க்கையில வரும்னு சொல்லி நம்புறீங்க? விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? சத்தத்தை உயர்த்தி வாயை திறந்து சொல்லுங்க, இயேசுவே சிலுவையில் தொங்கின ரட்சகரை நான் நோக்கி பார்க்கிறேன். எல்லாரும் கல்வாரியில் தொங்கின இயேசுவை நோக்கி பாருங்க. சொல்லுங்க, ஏசையா உங்க ரத்தத்தினால என்ன கழுவுங்க, என் அவிசுவாசங்களை மன்னிங்க. அதை தகப்பன் சொன்னான் அல்லவா? விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, ஆனாலும் என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யுங்கன்னு கேட்டாரே. உங்களுக்கு உதவி செய்ய ஆண்டவர் வந்திருக்கிறார், ரட்சகர் வந்திருக்கிறார். அவர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர். அவர் சிறிய காரியங்களை மட்டுமல்ல பெரிய காரியங்களை செய்ய போகிறார். வருகிற நாட்களில் உங்க வாழ்க்கையில பெரிய அதிசயங்களை செய்ய போகிறார். தேவையானது ஒன்றே ஒன்று, விசுவாசம். இருதயத்தில் விசுவாசித்து வாயினால் அறிக்கை செய்யுங்கள். ஆண்டவர் புதிய திட்டங்களை தருவார். ஒரு நிக்கோதேமு வாழ்க்கை மாற்றப்பட்டது போல இன்றைக்கு ராத்திரி உங்க இருதயம் மாற்றப்பட போகிறது. மாறாத உள்ளங்களை அவர் மாற்றுவார். விட முடியாத பழக்க வழக்கங்களில் உங்களுக்கு விடுதலை தருவார். நீங்கள் இன்றைக்கு ரட்சிக்கப்படும் பொழுது உங்க
வாழ்க்கையில அற்புதங்கள் நிச்சயம். வாயை திறந்து சொல்லுங்க, இயேசுவே என் பாவங்களை மன்னிங்கப்பா. ஆண்டவர் இயேசுவே, நீங்க சிலுவையில ரத்தம் சிந்தினதை நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. என்னை ஆண்டவரை ஜலத்தினால் கழுவுவீராக. சொல்லுங்க, உங்க ரத்தத்தினால் கழுவுவீராக. உங்க ஆவியானவர் எனக்குள் மாற்றங்களை தருவீராக. என் அவிசுவாசங்கள், பாவ வாழ்க்கை எல்லாம் என்னை விட்டு விலகட்டும்னு சொல்லுங்க. இன்றைக்கு இரவு உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும். இன்றைக்கு இரவு கர்த்தர் அதிசயத்தை செய்ய வந்திருக்கிறார். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைவுகள் எல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், நடத்திடுவார். கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார். ஹல்லேலூயா, நடத்திடுவார். எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார். உன் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். இந்த மாலை வேளையில ஆண்டவர் இயேசு உன் அருகே வந்து நிற்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உன் அருகிலே வந்து நிற்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். வாயை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே நீர் ஒருவராய் அதிசயங்களை செய்கிற தேவன். ஆண்டவரே, இந்த மாலை வேளையில் இங்க வந்திருக்கிற உம்முடைய ஜனங்கள் எல்லாருக்கும் ஆண்டவர் அதிசயங்களை செய்வீராக. அதிசயங்கள் நடப்பதாக. வெற்று வலைகளோடு வந்தார்கள் ஆண்டவரை, புரியாத கேள்விகளோடு கூட வந்தார்கள். என்ன நடக்கும் என்று புலம்பி கதறி அழுது வந்தார்கள். ஆண்டவரே, ஒருவராய் அதிசயங்களை செய்கிற தேவன் உங்க ஜனங்களுக்கு இந்த மாலை வேளையில் அற்புதங்களை செய்வீராக. அப்படியே வலது கரத்தை உயர்த்தி கொள்ளுங்க. ரெண்டு காரியங்களுக்காக நான் முக்கியமா ஜெபிக்க விரும்புகிறேன். ஒன்று, முதலாவது அதிசயம் உங்க இருதயத்துல நடக்கணும். நிக்கோதேமு கேட்டார், இது எப்படி ஆகும் ஆண்டவரே? இது எப்படி மறுபடி பிறக்கிறது? எனக்கு புரியவே இல்லை. அவர் சொன்னார், என் ரத்தத்தினாலும் என் ஆவியினாலும் நான் உன்னை கழுவும் பொழுது உனக்குள்ள அதிசயம் நடக்கும். அப்படியே கைகளை உயர்த்தி கொள்ளுங்க. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, என் இருதயம் மாறட்டும் ஆண்டவரே. எல்லாரும் வாயை திறந்து ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. உள்ள மாறட்டும் ஆண்டவரே. அற்புதம் நடக்கிறதுக்கு முன்னாடி முதல் அற்புதம் என் உள்ளத்துல நடக்கட்டும். முதல் அற்புதம் என் உள்ளத்துல நடக்கட்டும். சொல்லுங்க, உங்க தூய ரத்தத்தால் என்ன கழுவுங்க. உங்க தூய ஆவியினால் என்ன சுத்திகரிங்க. என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பாவங்களும் என்னை விட்டு விலகட்டும். நான் ரொம்ப கெட்ட மனுஷியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என் வாயின் வார்த்தைகள், கண்களின் காரியங்கள், இருதயத்தின் நினைவுகள் எல்லாம் கழுவுங்கப்பா. வாய் திறந்துக்கள். இருதயத்துல கை வச்சு சொல்லுங்க, இயேசுவே உங்க தூய ரத்தத்தினால் என்னை கழுவி என் உள்ளத்துக்குள்ள முதலாவது அற்புதங்களை
அற்புதங்களை செய்யுங்கப்பா. அநேகருடைய இருதயத்தை பிசாசு பிடித்து வைத்திருக்கிறான். எவ்வளவு விசுவாசிக்க வேண்டும் என்று நீங்க நினைச்சா கூட விசுவாசிக்க முடியல. இன்றைக்கு ராத்திரி கர்த்தர் ஒரு அற்புதங்களை செய்கிறார். இந்த ராத்திரி உன் இருதயம் மாறுகிறது. உங்க குடும்பத்தில் உங்க பிள்ளைகளின் இருதயத்தை ஆண்டவர் மாற்றுகிறார். கல்லான இருதயங்களை ஆண்டவர் மாற்றுகிற ராத்திரி வேளை இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருடைய இருதயங்களிலும் அற்புத மாற்றங்கள் நடப்பதாக. சொல்லுங்க, இயேசுவே என் உள்ளத்திற்குள் வாரும். வாயத்தரன் சொல்லுங்க, ஆண்டவர் இயேசுவே என் உள்ளத்திற்குள் வாரும். மாற்றங்களை தாங்க ஆண்டவரே, மாற்றங்களை தாங்க ஆண்டவரே. மாற்றங்கள் நடப்பதாக இயேசுவின் நாமத்தினால். ஹல்லேலூயா. அப்படியே கைகளை உயர்த்திக் கொள்ளுங்க. வெற்று வலையோடு வந்தேன் ஆண்டவரே. பிசாசினால் பீடிக்கப்பட்ட அந்த வாலிபனுடைய தகப்பன் வந்தது போல என் குடும்பத்துல போராட்டத்தின் மத்தியில் வந்திருக்கிற ஆண்டவரே. வெளியே சொல்ல முடியாத வெட்கமான காரியங்களுக்கு மத்தியில் வந்திருக்கிற என்ன கண்ணோக்கி பாருங்க. ஹல்லேலூயா. வாயை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரே, என் குடும்பத்துல போராடுகிற எல்லா பிசாசின் கிரியைகளை அழியட்டும். சொல்லுங்க, எனக்கு விரோதமான எவ்வளவு மந்திரவாதங்கள், செய்வினைகள், ஏவல்கள், இது நிமித்தம் என் வாழ்க்கையில முன்னேற்றமே இல்லை ஆண்டவரே. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க என் வாழ்க்கையில ஆண்டவரே விடுதலை கொடுங்க. அந்த வாலிப மகன் எப்படி அலைக்கழித்தானோ பிசாசு, அதே போல உங்கள் குடும்பம் அலைக்கழிக்கப்படுகிறது. இன்றைக்கு ராத்திரி கர்த்தர் உனக்கு விடுதலை கொடுக்கிறார். இன்றைக்கு இரவு ஒரு விடுதலையின் இரவு. வாயை திறந்து சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால இந்த பிரச்சனைகள் என் குடும்பத்தை விட்டு விலகும் என்று விசுவாசிக்கிறேன். சொல்லுங்க, விலகும் என்று விசுவாசிக்கிறேன், விலகும் என்று விசுவாசிக்கிறேன். எத்தனையோ இரவுகள் அழுதீர்கள், எத்தனையோ பகல் உபவாசித்து ஜெபித்தீர்கள். உங்களுக்கு இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கிறது, இன்றைக்கு ஒரு அதிசயம் நடக்கிறது. எல்லா வாயை திறந்து சொல்லுங்க, எல்லா பிசாசின் கிரியைகள் குடும்பங்களை விட்டு விலகுவதாக, தொழில்களை விட்டு விலகுவதாக, ஆண்டவரே குடும்பத்தில் இருக்கிற நபர்களை விட்டு விலகுவதாக. எல்லா சத்துருடைய கிரியைகள், எல்லா வியாதிகள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால மறைவதாக, மறைவதாக. வாயை திறந்து சொல்லுங்க, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கும் ஒரு அற்புதம் செய்யுங்க, எனக்கும் ஒரு அதிசயத்தை செய்யுங்க. வாயை திறந்து சொல்லுங்க, இன்றைக்கு இரவு நான் அதிசயத்தை எடுத்துக் கொள்கிறேன், அதிசயத்தை பெற்றுக் கொள்கிறேன். சொல்லுங்க, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர் நீ நல்லவர், நீ நல்லவர். வாயை திறந்து சொல்லுங்க, எனக்காய் கர்த்தர் யாவையும் செய்து முடிப்பார். சொல்லுங்க, எனக்காய் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். குருடரின் கண்களை திறந்தவர், அவர் நல்லவர், நல்லவரே. செவிடரின் செவிகளை திறந்தவர், அவர் நல்லவர், நல்லவரே. சொல்லுங்க, வாயை திறந்து. கண்களை திறந்தவர், அவர் நல்லவர், நல்லவரே. செவிடரின் செவிகளை திறந்தவர், அவர் நல்லவர், நல்லவரே. அவர் நல்லவர். தேவனை உயர்த்த உயர்த்த வியாதிகள் மறைகிறது. சரீரத்தில் இருக்கிற எல்லா வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் மறைவதாக என்று உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர், நல்லவரே. பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், அவர் நல்லவர், நல்லவரே. சொல்லுங்க விசுவாசத்தோடு, வியாதிகள் எல்லாம் மறைவதாக. இந்த ராத்திரி வேளையில வியாதிகள் எல்லாம் சரீரங்களை விட்டு விலகுவதாக. பரிசுத்தர், அவர் நல்லவர், நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்று உள்ளதே. அவர் நல்லவர்,
அவர் என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. பாரங்கள் யாவையும் நீக்குவார், அவர் நல்லவர் நல்லவரே. துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர், அவர் பாரங்கள் யாவையும் நீக்குவார். இந்த ராத்திரி வேளையில ஒவ்வொருடைய சிந்தையில் இருந்து பாரங்கள் விலகுவதாக, மன அழுத்தங்கள் விலகுவதாக, மன வியாதிகள் விலகுவதாக, பயத்தின் ஆவியை கட்டிந்து கொள்ளுகிறேன். பயங்கள் விலகுவதாக, அந்தகார கிரியைகள் அழிக்கப்படுவதாக, இயேசுவின் நாமத்தில் குடும்பங்கள் விடுதலை அடைவதாக. ஒவ்வொருவருக்கு விரோதமாய் போராடுகிற, ஒவ்வொருவருக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா மாந்திரீகங்கள், பில்லி சூனியங்கள், கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் அறுக்கப்படுவதாக, அறுக்கப்படுவதாக. விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்கள், விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்கள். சரீரத்தில் சுகம், சரீரத்தில் சுகம். உன் இருதய பிரச்சனை மறைகிறது, உன் வயிற்றில் இருக்கிற பிரச்சனை மறைகிறது, கர்ப்பப்பையில் இருக்கிற கட்டிகள் மறைகிறது. மலட்டு கற்பங்களை ஆண்டவர் திறக்கிறார். ஆண்டவரும் கரத்தில் ஒரு குழந்தையை கொடுப்பார். இந்த இயேசு நல்லவர், இந்த ஆண்டவர் நல்லவர். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர். இந்த ராத்திரி உனக்கு அதிசயத்தை செய்கிறார். இந்த இரவு ஒரு அதிசயத்தின் இரவு. என்ன வேண்டும் ஆண்டவரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். இயேசுவே, நீர் ஒருவர்தான். நான் யாரையும் நம்பவில்லை, நான் மனுஷனை நம்ப மாட்டேன், மந்திரவாதிகளை நம்பாதே. உனக்கு விரோதமாய் ஆண்டவர் எழுப்பி இருக்கிற எல்லா கிரியைகளையும் அழித்து போடுகிறார். அவர் கிருபை என்றும் உள்ளதே. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? ஹல்லேலூயா. இந்த ராத்திரி ஆண்டவருடைய கரத்தை பற்றி கொள்ளுங்கள், வலது கரத்தை உயர்த்துங்க. ஏசையா, நீங்க இல்லாம நான் வாழ்ந்துட்டேன் ஏசப்பா. இன்னைக்கு என் இருதயத்தை மாற்றி என் உள்ளத்துக்குள்ள வந்திருக்கிறீங்க. இன்னைக்கு இரவு இந்த கூட்டத்திலிருந்து போகும்போது உங்க கையை பிடிச்சிட்டு போற ஆண்டவரே, ஆழத்திலே தள்ளி கொண்டு வலைய போடுன்னு சொல்லி வாழ்க்கைக்கு ஒரு விடியலை கொடுத்தீங்க பேதுருக்கு. எனக்கும் தரப்போறதற்காய் நன்றி. என் பிள்ளைக்காய் வேண்டினேன், என் குடும்பத்திற்காய் வேண்டினேன். அந்த வாலிப மகனுக்கு சுகம் கொடுத்தது போல என் குடும்பத்துக்கு விடுதலை கொடுத்திருக்கிறீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு இரவு நீங்கள் திரும்பி செல்லும் பொழுது நம்பிக்கையோடு திரும்பி செல்லலாம். இயேசுவை இருதயத்தில் சுமந்து கொண்டு போக போகிறீர்கள், கரங்களில் பற்றி கொண்டு போக போகிறீர்கள். இன்னைக்கு இரவு நீங்க துக்கத்தோடு படுக்க தேவையில்லை, சந்தோஷத்தோடு எல்லாத்தையும் பார்த்துக் கொள்வீங்க, அதிசயம் செய்வீங்கப்பா. உங்களுக்கு நன்றின்னு சொல்லி இரவு படுக்கைக்கு செல்லுங்கள். நாளைய கூட்டத்திற்கும் கடந்து வாருங்கள், அநேகரை அழைத்து கொண்டு வாருங்கள். இதே இடத்துல கர்த்தர் அநேகருக்கு அற்புதங்களை செய்ய போகிறார். 2 நாட்களும் தொடர்ந்து கர்த்தருடைய ஆவியானவர் பலத்த விதமா இந்த இடத்துல கிரியை செய்து பெரிய காரியங்களை செய்ய போகிறார். தேங்க்யூ ஃபாதர். இந்த கரத்தில் உடைய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறேன் அப்பா. ஸ்தோத்திரம்.